வணக்கம் நண்பர்களே. தமிழ் அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இல்லைனா நெட்டு இல்லாமலே ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வருது. அதாவது லைசன்ஸ் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு, அப்படி இல்லைனா ப்ளீஸ் கான்டாக்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற எரர் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நெட்டு இல்லாமல் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த இஷ்யூ கண்டிப்பாக வரும். இதை நீங்களாகவே சால்வ் பண்ணலாம். அதை எப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது உங்கள் சிஸ்டமில் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால்லே ப்ரோக்ராம்ஸில் அன்இன்ஸ்டால்லே ப்ரோக்ராமில் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஆஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டப் ஃபைல் இருக்கும். அது மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அன்இன்ஸ்டால் வரும். எஸ் கேட்கும், எஸ்ஆர்னோ எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததும் உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ அன்இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் ஆகிடுது. ஸோ இதை ஃபுல்லாகவே இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு செட்டப் ஃபைல் ஏற்கனவே கொடுத்துருப்போம் இல்லைங்களா? அந்த செட்டப் ஃபைலை நீங்கள் எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு சாஃப்ட்வேரோடைய லிங்க் ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் போய்ட்டு நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ எந்தில் இல்லை. அப்போ நான் எந்தில் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் ரொம்ப ப்ரீவியஸாக ரொம்ப முன்னாடி டவுன்லோட் பண்ணதுனால அது ஓல்டு இதில் காமிச்சிது. ஸோ தமிழ் ஆஸ்ட்ரோ செட்டப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செட்டப் இருந்ததுன்னா நீங்கள் அந்த செட்டப் மேலே வச்சு ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதும் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் மறுபடியும் ஷோ பண்ணும். ஸோ அகைன் நான் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எஸ்ஆர் நோ கேட்குது. எஸ் கொடுங்க. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துடுவீங்க. ஆனால் அவசரப்பட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா நெக்ஸ்ட்டு கொடுத்து அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இந்த ஸ்டெப்பு நீங்கள் கவனிக்க வேண்டியது. இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரௌஸ்ன்ற இடம் காமிக்கும். இந்த ப்ரௌஸ்ன்ற இடத்துல போயிட்டு நீங்கள் ஏற்கனவே சாஃப்ட்வேர் லொக்கேஷன் சி லொக்கேஷனில் தான் இன்ஸ்டால் ஆகும். நீங்கள் சி லொக்கேஷனில் வேறு ட்ரைவு, அதாவது வேறு ஃபோல்டருக்கு மாற்றியும் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சி டிஸ்க் இல்லாமல் இடிஎஃப்னு சொல்லிட்டு நான் பார்ட்டிஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சும்மா யூசர் அப்படின்ற ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆனதும் ஃபைனலாக நீங்கள் ஃபினிஷ் கொடுத்ததும் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் தகுந்த மாதிரி இதோடைய ஸ்பீடு அதாவது இன்ஸ்டாலேஷன் அண்டு அன்இன்ஸ்டாலேஷன் இந்த ப்ராசஸ் வேரி ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் பேஷண்ட்டாக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அகைன் இந்த ப்ராசஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் நெட்டு ப்ராப்பராக கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக லோட் ஆகிடும். ஸோ இதுதான் மெத்தடே உங்களுக்கு. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த இஷ்யூவை சரி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒன்றுமே பண்ணலை, சாஃப்ட்வேரை அன்இன்ஸ்டால் பண்ணேன். மறுபடியும் செட்டப் ஃபைலுக்கு போய்ட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணி ப்ரௌஸ் கொடுத்து வேறு பாத் நான் மாற்றி இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் பண்ணதும் என்னோடய நெட் ஸ்பீடு கொஞ்சம் இப்போ ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு லோட் ஆகிடுச்சு. இப்போ லோட் ஆகி எனக்கு இந்த மாதிரி ஓப்பனும் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் சொல்யூஷன். ஸோ இதெல்லாம் எனக்கு சிரமமாக இருக்குது, எனக்கு அடிக்கடி நெட்வொர்க் இஷ்யூ இருக்குது, நெட்டு என்னால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்க நீங்கள் ஆஃப்லைன் வெர்ஷன் வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் வெர்ஷனுக்கு குறைஞ்ச பேமெண்ட் தான் வரும். ஏன்னா ஏற்கனவே ஆன்லைன் வச்சுருக்கவங்க ஆஃப்லைனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.